டெல்லியில் மட்டும் முதல் 15 நாளில் 807 பேர் காணாம போயிட்டாங்க. சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட போஸ்ட்டும் ரீல்ஸும் நிறையா பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே டெல்லியில் என்ன நடந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். அதுக்கும் முன்னாடி மறக்காமல் மிஸ்டர் B23 ஃபாலோ பண்ணிக்கோங்க. வருஷம் ஆரம்பித்து இன்னும் 2 மாதம் கூட ஆகலை. முதல் 15 நாள்லேயே 807 பேர் காணாமல் போயிருக்காங்க. 191 பேர் 18 வயசு கீழே உள்ளவங்க. அந்த 191ல் 156 பேர் பெண்கள். எதனால் இத்தனை கேஸ் டெல்லியில் மட்டும் ரிப்போர்ட் ஆகுதுன்னா, ஒன்று நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி யாராவது காணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற இது அங்கே கிடையாது. டெல்லியில் எப்பவுமே ஃபஸ்ட்டு போய் காணோன்னாவே ஃபஸ்ட் எடுத்தோடனே எஃப்ஐஆர் போட்டு தான் அவங்க தேடவே ஆரம்பிப்பாங்க. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தெல்லாம் சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு போய் வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி டெல்லியிலையும் போய் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி போகும்போது நிறைய பேர் காணாமல் போகுதா. 807னா எல்லாருமே கிடத்த பொருள், எல்லாருமே கிட்னாப் பண்ணுறது இல்லை. அதில் நிறைய பேர் வீட்டில் சண்டை போட்டுட்டு இல்லை யாரோடைய அப்பாவோடைய அம்மாவோடைய கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி வெளியே போகிறவங்க தான் நிறையான்னு சொல்கிறாங்க. முக்கியமாக டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மருதானி 3ன்னு ஒரு படம் வரப்போகுது. படம் இப்போ போயிட்டு இருக்குது, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. அந்த படத்தில் இந்த மாதிரி டெல்லியில் அந்த குழந்தைங்களை கடத்தி அவங்களோட ஆர்கன்ஸை விற்பாங்கள்ல, உங்களை வேறு வேலைக்கு அனுப்புறதும் பிச்சை எடுக்க வைக்கிறதும் இந்த மாதிரி ஒரு படமாக அது அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ப்ரொமோஷனாக தான் அது நிறைய ரூமர்ஸ் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஏன் இந்த கேசஸில் இவ்வளோ அதிகமாக இருக்குது, டெல்லியில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகம். ஃபோன்லேயே நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் பையன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொன்னாவே நிறைய பேர் டக்குன்னு அதில் ரிப்போர்ட் பண்ணிடுறதா சொல்கிறாங்க. டெல்லி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நார்மல் தான். மற்ற 2025 2024 நம்பர்ஸ் படி இப்போ இருக்கிற நம்பர் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எப்படியும் இந்த மாதிரியும் பிளாக்ல பின்னாடி இந்த மாதிரி கடத்தல் கும்பல் சம்மந்தப்படாமல் இருக்கும்ல. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி கடத்தப்பட்டாங்க, இவங்க கழுத்துனாங்கன்னு சொல்லி யார் மேலேயும் இது வரைக்கும் குற்றம் சுமத்தலை. ஸோ எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க, அவங்க குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கங்க. சொசைட்டி இப்படி தான், அதை விட்டுருங்க. சொசைட்டி நம்மளை கண்டுக்கன்னு ஆயிடுச்சு, நாம் தான் நம்ம குடும்பத்தை சேஃபாகவும் பாதுகாப்பும் பார்த்துக்கணும். சரியா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.